ஐயப்பனின் திருவாபரண பெட்டிகளில் என்ன இருக்கு தெரியுமா? பந்தள அரண்மனையில் இருந்து 3 பெட்டிகள், 3 நாள் காட்டு வழி பயணம். பலர் நினைப்பது தவறு. இவை ஐயப்பன் அணிந்த ஆபரணங்கள் அல்ல, பந்தள மன்னர் உருவாக்கியவை. பெட்டி கிளம்பும் முன் ஒரு அதிசயம். வானத்தில் கருடன் வட்டமிடும். கருடன் வந்த பின்னரே யாத்திரை தொடக்கம். 3 நாள் பயணம் முழுவதும் கருடன் பெட்டிக்கு மேலேயே பறக்கும். முதல் பெட்டி திருவாபரண பெட்டி. உள்ளே திருமுக மண்டலம், பூரணா புஷ்கலா தேவியர் உருவங்கள், 2 பெரிய சிறிய வாள்கள், 2 யானை, ஒரு புலி உருவம், வில்வ மாலை, சரப்பொலி மாலை, நவரத்தின மாலை, வலம்புரி சங்கு. இந்த பெட்டி மட்டும் சன்னிதானத்திற்கு. இரண்டாவது வெள்ளிப்பெட்டி. உள்ளே தங்கக்குடம், பூஜை பாத்திரங்கள், இதனால் நெய் அபிஷேகம். மூன்றாவது கொடிப்பெட்டி, யானை நெற்றிப்பட்டம் கொடிகள். 2 பெட்டிகளும் மாளிகை புறத்தம்மன் சந்நிதிக்கு. யானை அலங்கரிக்கப்பட்டு பவனி. குறிப்பிட்ட குடும்பங்கள் மட்டுமே சுமக்க முடியும். அவர்கள் விரதம் இருந்து சுமப்பார்கள். சபரிமலை வந்ததும் கருடன் 9 முறை வட்டமிட்டு மறையும். இன்றும் நடக்கும் அதிசயம். 18 படிகள் ஏறி ஐயப்பனுக்கு அணிவிப்பு. ஐயன் ராஜகோலத்தில் காட்சி. மீசையோடு பூரணா புஷ்கலா சமேதராக. யானை புலிகள் முன்பாக. 2 வாள்களுடன் அச்சன் கோயில் அரசர். தீபாராதனை முடிந்ததும் பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தரிசனம். 3 நாள்கள் இந்த தரிசனம். வாழ்வில் விலை மதிக்க முடியாத காட்சி. உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் பண்ணுங்க. மகர சங்கராந்தி அன்று சபரிமலை மகர ஜோதி. ஐயப்பன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி. அதற்கு